இனிய காலை வணக்கம். இலக்கிய வட்டம் நடத்துகின்ற ஈரோடு தமிழ் மணிக்கூட அஞ்சலி கூட்டத்தில் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக அருமை என்பார் பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற கோமா திருநாக்கரசு அவர்களே, கோமா கபிலன் அவர்களே, இலக்கிய வட்டத்தின் தலைவர் ஜெயதீசன் அவர்களே, கவிஞர் சாந்தி அவர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை, நான் படித்த மாநில கல்லூரியில் எனக்கு பின்பாக படித்த கவிதாசிரியர் அவர்களே, வருகை தந்திருக்கும் வருகை தந்து கவிதை பாடி அமர்ந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் இதற்கன் எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இலக்கிய வட்டம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இலக்கிய வட்டம் தமிழ் பணியில் தொண்டாற்றுவதில் முதற்படியாக இருக்கின்றது. இன்று நடக்கின்ற இந்த கூட்டம் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு, மகாகவி ஈரோடு தமிழ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இந்த கூட்டம் இங்கே நடக்கின்றது. ஈரோடு தமிழ் அவர்களை பற்றி கவிஞர் பேராசிரியர் பிரபாகரன் அவர்கள் விரைவாக இங்கே எடுத்துரைத்து வைத்திருக்கின்றார். இங்கே வந்திருக்கும் அனைவர்களையும் அவர் பாராட்டு சென்றிருக்கின்ற அவர் மனப்பாங்கு எல்லோருக்குமே மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனக்கு முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவருடைய அன்பை பெற்றவர் ஈரோடு தமிழ் அவர்கள். ஈரோடு தமிழ் ராஜாராம் அவர்கள் எனக்கு நெருக்கம் உண்டு. அவரை காண்பிக்கின்ற போதெல்லாம் அந்த ஈரோடு தமிழர்கள் கொண்டிருப்பார்கள். ராஜாராம் அவர்கள் தமிழை கற்று வரையில் தெரிந்து கொள்ளப்பட்டார். இப்போது அதை எதிர்த்து காரணம் அவர்களுடைய அழைப்புதான் அந்த காலகட்டத்தில் அவர் நெருங்கி பழகுகின்ற அப்போது பழகுகின்ற நண்பராகவும் தமிழ் ஆர்வலராகவும் இருந்தார். அவர் திரைப்பட கலைஞர்கள் மன்றம் என்ற ஒன்றை தொடங்கி அங்கே திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழா நடத்துவார். அதனில் என்னை பண்பட செய்து எனக்கு ஒரு பிரயத்தனை பெற்றுள்ளார். அவர் ஒரு நல்ல பண்பாளர், எல்லோருக்குமே வேண்டியவர், யாரையுமே புறக்கணித்ததில்லை. அத்தகைய அருமை பண்பாளர் திரு ஈரோடு தமிழர்கள். கவிதை ஒவ்வொரு மாதமும் கவிதை உறவில் பிரபலமாகும். ஒவ்வொரு கவிதையும் அந்த நிகழ்ச்சிக்கு நடப்புக்கு, நாட்டு நடப்புக்கு ஏற்றதாகவே இருக்கும். அதோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை கூறலாம். புலமை சிறப்பு வாய்ந்தவர்களால் மகாகவி என்ற பெயரை அதற்கு தானாகவே வந்து அமைந்தது. அந்த வகையில் அவரை நாம் எல்லோரும் நினைவு கொண்டு இந்த நினைவில் அவரை நாம் அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் கூடியிருப்பது அவருக்கு நாம் தரும் மரியாதையாகவும் அவருடன் நாம் அவருக்கு செலுத்துகின்ற ஒரு அஞ்சலியாகும்.
அத்தகைய பெருந்தேரரை நாம் வணங்கி அவர் வழி செல்ல இருக்கின்ற அத்தனை கவிஞர்களும் அவர் போல தேர் எடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய சிற்றுரை நிறைவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி முழுக்க வளர்ச்சி கூறி நேரடியாக கொள்கை தோன்றுகிறேன். அறிந்துதான் அறிந்தக்கு அமைதியும் கிளந்தக்கு அதியவர் மகமது அறிந்தறிந்ததன் இருக்கின்ற உடையலர் மனத்தினை கெடுப்பது திருக்கரம் வெளிப்பவர் திருவுல திருப்பது நடுப்பவர் தாமர்கதை நதியினை அடித்ததும் அமக்கூடம் நினைப்பது எதிர்ப்பதும் ஒன்று பழுசுவர் இடைப்பதர் அழுத்தியதும் மதிப்பதும் போவாதது எளிமையுள்ள கபிபரகாரிசதமுடையது அகிலதி விடித்தது அழகும் மதிலதி அழகுத வருமதிகள் ஈரோக்கு தமிழகம் பத்திரிக்கை தன்மை மொத்தம் எக்கதைவன் நோய தலசே மல்லன் சீரவழி மரவதம் தம்மனிசி மங்களசே அங்க மாஜே செய்யலாங்க நாமதால் வீரத்தின் தமிழன் அந்தா தன்னடத்திய தமிழ் கொண்ட சுமந்து வாழுங்க சமீரில் ராத்தவந்தையின் நம்ச சசே எண்ணற்ற காங்கங்கள் கலைகள் ஏழும் ஏசவள நோகளையும் படைச்சாவி வெறுவான மறையே கலையும் கண்டாய் நெஞ்சூட்ட புவிக்கெறிகள் பரவும் உண்டாய் அதனிருந்த காவியங்கள் பலவன் சென்றாய் தருத்துள ஹெட்ரைகள் பலவன் யாப்தாய் அழகற்ற தமிழ் மொழி நீ மூஞ்சி அமையற்ற ஹரிமற்ற பழகி கண்டால் வெறிநதிப்பே இல்லாத உருவில் நிற்கால் என்றாலின் மாபலியே காதியேது எவரும் இம்மந்தை பிறந்தாவாதையும் உயர்வான ஒரு பழியால் பிறந்தாரில்லை வல்லோகம் நல்லோகம் போக்கும் வண்ணம் வந்து நிற்றாய் மணிக்கதியாய் நம்போ நீரிலே செல்லவர் கவி கொண்ட நேதரம் உண்மை ஏதோர மண்டபத்தை அவிகள் பாத பல்லக்கு வந்தருவோ அதடா நீயின் பறந்தாரோ அதிலே ஈரோ தங்கே யார பூந்தமிழ் யாம் இதை யாப்பக மாமல்லையே யாரத காமிய மோமிய மாஸ்திய பாப்பலவோ யாரத சீர்கதை யாம் பல கோற்றுல பூமியிலே யாரத மாத்தமை அங்கரை ஒப்பமர் ஈங்கிறதே வெயிந்த விலரின் பதிவால் எழுந்த கபிதமனே எதிர்த்த தமிழால் ஜபங்கு வசித்த கரஜமனே வரிந்த எதும் வாரிலே விளையா தவஜதியே ஒளிந்த தமரை அமரை கணிக்க புரிந்தனையோ சாகியர நாயிரன் பாரியின மாயுதம் ராம்பவைசாய் மாறிய மா தமிழ் ராமரே ஏதரிசாய் மாறினும் உணவிய துவசனில் ஆகிற பாரவளவி மாறிய வாரிய மாபூ நன்றி, வணக்கம்.